தலைமை பேச்சாளர் தமிழன் ராகுல் காந்தி அவர்களை உங்களிடையே ஓரிரு வார்த்தைகள் ஒரு சிறப்புரையாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற ஒற்றை வரியில் தமிழ்நாட்டின் இளைஞர்களின் நெஞ்சங்களில் எல்லாம் குடியிருக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வா, எங்கள் தலைவா, உன்னை வணங்கி மகிழ்ச்சி கொள்கிறோம். மற்ற சட்டமன்ற தொகுதிக்கும் வில்லிவாக்கத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மற்ற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பியது. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதி மட்டும்தான் ஒரு சட்டமன்றத்தையே சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி இருக்கிறது. ஒரு தலைவன் எங்கிருந்து கிளம்புகிறார் என்று கேட்கிற போது எல்லோரும் எங்கள் தலைவரை ஏளனமாக பார்த்தார்கள். சினிமாவை விட்டு இந்த மனிதர் வெளியேறிய பிறகு இந்த மனிதரை எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எல்லோரும் கதறி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மக்கள் எல்லாம் சினிமாவை மறந்து விட்டார்கள், தலைவனை நினைவில் கொள்கிறார்கள். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் தலைவர் ஒரு உதாரணம். காரணம் என்ன? அண்ணன் உள்ள நுழையும் போதே பெரிய மதிப்போட எல்லாரும் பார்த்தோம். காரணம் என்ன? எங்கள் எல்லோருக்கும் சூரியனால் வியர்த்தது. அண்ணா, நீ வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது. வெறும் படையோடு வந்தவர் அல்ல, யானை படையில் கிளம்பி, இன்றைக்கு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பானை படையிலிருந்து வந்து யானை படையின் சேனை தளபதியே, நீ இந்த மண்ணின் ஆக சிறந்த உதாரணம். 1,72,27,209 வாக்குகளை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி பெற்றிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டின் ஒரே தலைவன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், இன்றைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த அமைப்பு. நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் பேசும்போது ஒன்று சொன்னார், இந்த தொகுதியின் இன்னல்களை எல்லாம். ஆமாம், அது உண்மைதான். உங்களை தோற்கடிப்பதற்கு அறிவாலயம் எல்லாம் யோசித்தது, ஜெயிக்க வைக்கிறதுக்கு அன்னை தமிழ்நாடே யோசிச்சுச்சு. அண்ணா, அறிவாலயத்தின் வாரிசுகளை சிலர் துணை முதல்வராக அழகு பார்த்திருக்கலாம். ஆனால் அன்னை தமிழகத்தின் வாரிசுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஒரு பெரும் படையோடு இன்றைக்கு எல்லாவற்றையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். வந்து இறங்கிய முதல் நாளே அவர் சொன்ன வார்த்தை, ஊழல் இல்லாத ஒரு அரசை இந்த மக்களுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு கொடுக்கக்கூடிய தலைவன் எங்கள் தலைவர். ஒரு ருசிகர பின்னணியை சொல்கிறேன். எம்ஜிஆர் எப்படிங்க கை காட்டுவாரு? எம்ஜிஆர் எப்படி கை காட்டுவாரு? இப்படிதானே. காரணம் என்ன? 50 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய்னு ஒருத்தர் வருவாரு, அவருதான் தமிழ்நாட்டை காப்பாருன்னு. எம்ஜிஆர் முன்னெடுத்த தலைவன் எங்கள் தலைவன். வழக்கமாக தமிழ்நாட்டின் மாற்றம் அண்ணாவில் இருந்து தொடங்கியது என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டின் மாற்றமும் ஏற்றமும் எங்கள் அண்ணனில் இருந்து தொடங்கி இருக்கிறது. அப்படி ஒரு மாற்றத்தை இந்த தொகுதிக்கு வழங்கி இருக்கிறார் உங்களுடைய. நாங்கள் இவரை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக வழங்கினோம். இன்றைக்கு நீங்கள் மாண்புமிகு அமைச்சராக உயர்த்தி இருக்கிறீர்கள். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை சட்டமன்ற தொகுதியாக மாற்றி கொடுத்து தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என்கிற பொறுப்பை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களிலும் தமிழ்நாட்டின் ஊழலற்ற நேர்மையான நல்ல அமைச்சர் என்கிற பெயரை எங்கள் ஆதவ் அர்ஜுனன் அவர்களும் தமிழக மக்களின் ஒற்றை குரலாய் இனி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த அமைப்பு இருக்கும் என்பதை சொல்லி எல்லா மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், தமிழ்நாடு முழுக்க எல்லா தெருக்களிலும் விசில் அடித்தோம். ஆம், துப்புரவு பணியாளர்கள் விசில் அடிக்கிற போது வீட்டில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் வெளியில் வந்து கொட்டினார்கள். நாங்கள் விசில் அடித்த பிறகு நாட்டில் இருக்கிற குப்பையை எல்லாம் வெளியில் கொட்டிவிட்டார்கள். ஒரு நல்ல சமூகத்தை, ஒரு நல்ல சிந்தனைவாதியை, ஒரு நல்ல தலைவனை தமிழ்நாடு பார்க்கிறது. இது நாள் வரைக்கும் 75 ஆண்டுகளாக தத்துவங்கள் எல்லாம் சரியாக இருந்தன,
தலைவர்கள் தான் சரியில்லாமல் இருந்தார்கள். இனி ஒரு தலைவர் இருக்கிறார். இந்த தமிழ்நாடு இன்னும் பெரும் உயரம் அடையும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு தமிழன் ராகுல் காந்தி அவர்களுக்கு.